சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கைமா மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகா. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஒன்று போடுறதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணோன்னு தான் மசாலா நல்லா பிடிக்கும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போடுறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த உடச்சக்கல்லையே நம்ம நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஒரு மசாலா போட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது அப்படியே அங்கங்கே ஒட்டிக்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப தண்ணியாக ஆட் பண்ணிடக்கூடாது, நல்லா இருக்காது. இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணலாம். நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வடை போட்டுடலாம். பாருங்க நான் எவ்வளோ சைஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம அதை எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி சைடில் கார்னரில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் எண்ணெயில் போட்டோன்னே பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம வச்சிருந்த எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. அடுத்த சைடு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா திருப்பி விட்டுக்கலாம். சூப்பராக கலர் வந்திருக்கு, ப்ரௌன் கலரில். பாருங்க சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட் சைடு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்மளோட மட்டன் கைமா வடை ரெடி. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓ இன்ஜியோட அரண்டிஸ்னஸ் செம்மையா இருக்கு. வீடியோக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல